ஹலோ, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் இருக்கேன்டி. இந்த ஒரு மாசம் என் மாமியார் வந்துட்டாடி வீட்டுக்கு. அதான் உங்ககிட்ட போனே பேச முடியல. போன் பேசினேன், எப்ப பார்த்தாலும் இவ போன் பேசிக்கிட்டே இருக்காடா, அவ கொண்டாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவா. மாமியாவா அந்த மாதிரி இங்க வந்துச்சு? அழகர் ஆத்துல இறங்குறாருன்னு சொல்லிட்டு ஒரு மாசம் இங்கேயே டேரா போட்டாடி. அவ காலையில 8:30 மணிக்கு எழுப்பி விட்டுறா தெரியுமா? ஐயோ, அது கூட விடு. ஒரு நாள் எங்க மாமியாக்காரி வந்து நானே இன்னைக்கு சமைக்கிறேன்ப்பா பிரியாணி அப்படின்னா, நானும் வாயை கொஞ்சம் ஐ பிரியாணியான்னு சொல்லிட்டு நம்பி போயிட்டேன். பிரியாணியில போய் கருவேப்பிலையும் தக்காளியும் போடுறாடி. என்ன தக்காளி சாதமா பண்றோம்? வாழ்க்கையிலேயே இவ்வளவு மோசமான பிரியாணி நான் சாப்பிட்டதே இல்லை. நானே பரவாயில்ல தெரியுமா? இதுல ஒரு நாளைக்கு நான் மீன் குழம்பு வச்சேன். உடனே அவ சொல்றா, என் பையனுக்கு மீன் குழம்பே பிடிக்காது, அதுவும் நான் வச்சதே அவனுக்கு பிடிக்காது, நீ வச்சா அவனுக்கு எப்படி பிடிக்க போகுது அப்படிங்கிறா. காட்டுச்சா வந்து கல்யாணம் ஆகி 1 வருஷமாச்சு, எனக்கு தெரியாதா அந்த ஆளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு? மீன் குழம்பெல்லாம் வச்சா நல்லா 2 சட்டி நல்லா நக்கி நக்கி தின்னுவான். கல்யாணம் ஆனதுக்கு முன்னாடி அவன் 45 கிலோ தாண்டி இருந்தான். இப்போ சனப்பண்ணி மாதிரி 75 கிலோ வந்துட்டான். இந்த அம்மா சொல்லுது, என் பையனை பாரு துரும்பா இழைச்சு போயிட்டான் அப்படிங்கிறா. உண்மையா என் புருஷன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. சை, எப்போதான் கிளம்புவோம்? ஏமா வைஷ்ணவி, நான் இன்னைக்கு மதியானம் ஊருக்கு கிளம்பிடுவேன்மா. கிளம்புறீங்களா? இன்னும் 10 நாள் இருங்கத்த. அங்க போய் என்னத்த பண்ண போறீங்க? இங்க இருந்தா வச்சு எங்களுக்கு பொழுது போகும். இல்லப்பா, ரொம்ப நாள் இருந்துட்டேன். இன்னும் 10 நாள் இருந்துட்டு போங்க. சரி, ரொம்ப கெஞ்சிட இருக்கேன்.